இருக்கா பிரபா? அங்கே எதுவும் தெரியுதா? எல்லா இடமும் ஒரே மாதிரி செம்ம கூலாக இருக்குது. இடத்துல இருந்து அந்த குகையை எங்களால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி தேவை இருக்குமா? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வருகை தந்த நவநாத சித்தர் தவம் புரிந்ததாக சொல்லப்படுகிற நவநாதர் சித்தர் வனம், அந்த வனப்பகுதிக்கு எப்படி வர்றதுங்கிறத வீடியோவில் காட்டியிருந்தோம். இந்த வீடியோவில் அந்த வனப்பகுதியில் நவநாதர் சித்தர் தியானம் புரிந்ததாக கூறப்படுகிற குகை, அந்த குகை எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, அந்த குகையில் என்னவெல்லாம் இருக்குது, அந்த குகையை தேடுறதுல நாங்கள் அனுபவித்த சங்கடங்கள் என்ன, கடைசியாக நாங்கள் அந்த குகையை கண்டுபிடிச்சோமா இல்லையா அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் காட்ட போகிறோம். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், நைஸ் தண்ணி, அப்போ கூல், செம்ம கூலாக இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல தான் வந்து இந்த கோவிலில் சமையலுக்கான தண்ணியெல்லாம் இங்கே இருந்து தான் எடுப்பாங்க போல் இருக்குது. இந்த தண்ணி மேலேருந்து வருது. இந்த தண்ணி குடிக்க கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிற மாதிரி இருக்குது. மூலிகை தண்ணி, இது எத்தனை பேத்துக்கு இப்படியெல்லாம் குடிக்க கிடைக்கும்? அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தில் வர்றது. தண்ணி இங்கே இருக்கு, இங்கே நிறைய குரத்த குட்டியெல்லாம் இருக்கு. ஆமாம், அதை விட்டுருங்க, அது உயிரோட இருக்கட்டும், பாவம். அதை குடிச்சு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு தானே? நான் நினைக்கிறேன் மலையிலேருந்து முதல்ல வெளிப்படுற தண்ணி போல, அதான் இப்படி ஒரு கூலாக இருக்கு. தடுமை முடிச்சிடாது. ஷா, உங்களுக்கு இருக்க தடுமை இல்லாமல் போகுமே ஒழிய இதை குடிச்சு உங்களுக்கு தடுமை ஏற்படாது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இங்கே வந்துட்டோம். இப்போ சித்தரோட குகையை தேடுறோம். குகை எங்களுக்கு தெரியலை, எங்கனையோ ஒரு இடத்துல தான் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க இப்போ நம்ம தேடி போகலாம். இந்த இடத்துல வேற பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்படி பாருங்கள், ஒரு பாம்பு தான் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னைக்கு பாருங்கள், இதான் ஒரு போய்கிட்டு இருக்க இடத்துல பாருங்கள், ஒரு குகை ஒன்று, செயற்கையான குகை, 2 கல் பாறைகளுக்கு இடையில் சமைக்கிறதுக்கு போல, சமைக்கிறதுக்கான படையல் பொங்கல் ஏதாவது இருக்குது. ஆமாண்ணா, இருக்கிறதுக்கு இந்த பாருங்கள், இப்படி ஒரு குகை ஒன்று இருக்குது. இது கான்கிரீட்டில் தான் போட்டிருக்குறாங்க. சமையலுக்கான இடம்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் குகையை தேடி போகணும். சித்தரோட குகை, சித்தர் தியானம் செஞ்ச குகையை எங்களால் கண்டுபிடிக்க முடியலை. அதை தான் இப்போ தேடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பழைய கல் கட்டடம் ஒன்று தெரியுது. இன்றைக்கி பாருங்க, இப்படி ஒன்று தெரியுது. இது ஒரு பழைய கட்டடம். அங்கிட்டு பார்த்தீங்களா, அந்த பக்கம் இருக்குதா? 2 ரோடு போகுது. எந்த பக்கம் போகிறது நான் நினைக்கிறேன். இப்போ இந்த படி, ஓ எந்த இடம்? பார்ப்போம். எங்களுக்கு தெரிய இந்த படிகள் போகிற பக்கம் போய் பார்ப்போம். இங்கிட்டு தான் அநேகமாக அந்த குகை இருக்கலாம்னு நம்புகிறோம். அப்படியே போய்கிட்டே இருக்குது. சரியான ரோட்டில் தான் போகிறோமான்னு தெரியலை, இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இந்த ரோடு இந்த பக்கத்தால் அப்படியே போய்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் போய் பார்க்கலாம். கொஞ்சம் அமானுஷ்யமான இடமா தெரியுது. போகுது இந்த ரோடு போய்கிட்டே இருக்குது. பாருங்க, நம்ம ஆள் அங்கே எங்கே போய் நிற்கிறாரு குகையை தேடிக்கிட்டு. வா, இருக்கா பிரபா? அங்கே எதுவும் தெரியுதா? எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கேண்ணா.
ரைட், அப்படியே இறங்க. அப்போ நான் கொஞ்சம் பனியே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிட்டத்தட்ட அந்த சித்தர்கிட்ட கோவில் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் அந்த கோவில் இருக்கிற இடத்துல இருந்து அந்த குகையை எங்களால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணித்தியாலம் இருக்குமா, அரை மணித்தியாலமாக இந்த இடத்துல நாங்கள் சுற்றி தேடிட்டோம், கண்டுபிடிக்க முடியல. இப்போ நாங்கள் திரும்ப அந்த கோவில் இருக்கிற இடத்துக்கே போக போகிறோம். போயிட்டு அங்கே இருந்து இன்னொரு பாதையில் போயிட்டு அந்த குகை எங்கே இருக்குன்னு இப்போ தேட போகிறோம். இப்போ வாங்க எங்களோட போகலாம். இனிமேல் இந்த இடமா இருக்கலாமோ? இப்போ நாங்கள் போகிற ரோடு சரியாக தெரியல. இன்னைக்கு பார்த்தா அதுக்கான ஒரு செட்டப் இருக்க மாதிரி இருக்கு. வா, கேட்டுக்கவும் ஆள் இல்லை. சொல்லுவாங்க. எல்லா இடமும் புகை இருக்க இடம் மாதிரி தான் இருக்கு. சுற்றி பார்த்தா குழப்பமா இருக்குண்ணா. பாப்பா ப்ரோ, என்ன கதை கண்டுபிடிச்சிங்களா? இது வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. இல்லை, நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் போகணும். அதோ பனி அந்த பூமரம் ஒன்று தெரியுதுல்ல, ஓ அங்கே தான் இருக்கணும். இல்லை, ஒரு இடத்துல இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஏரியா பாருங்க எப்படி அழகாக இருக்குங்க. கால் வலிக்க தொடங்கிருச்சு. இப்போ கிட்டத்தட்ட இந்த 1 மணி தேவமாக தேடிக்கிட்டு இருக்கோம். களைச்சிருச்சு, ஆனால் மனசு கலைக்கவே இல்லை. ஏன்னா கண்டுபிடிச்சிடணும். உண்மையில் என்னென்னா அழகான விஷயங்கள், அற்புதமான விஷயங்கள் எல்லாமே டக்குன்னு கிடச்சிடாதுன்னா அது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட தான் வேணும். ரைட், வாங்க பார்ப்போம். ஆனால் ஏரியா ரொம்ப கூலாக இருக்குது, அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சும்மா பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இந்த பக்கம்லாம். வா, ஆளுங்க சொன்ன மாதிரி நம்ம வந்த இடம் சரி, ஆனால் எங்கனையும் வழி மாறிட்டோம்னு நினைக்கிறோம். இப்போ ஒரு பெரிய வனாந்தரத்துக்கு மத்தியில் நிற்கிறோம். இப்போ நம்ம இங்கே கொஞ்சம் பாருங்கள், நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு அந்த வனாந்தரம். பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட வனாந்தரத்துக்கு மத்தியில் இருக்கிறோம். சில நேரம் ஒரு ஃபீலிங்காகவும் இருக்குது, சில நேரம் நாங்கள் வழி தவறிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. ஏன்னா இப்போ வந்த வழி கொஞ்சம் மறந்த மாதிரி இருக்குது. சரியா பிரபா, நம்ம போகிற வழி ஓடா தண்ணி காணான்னு தெரியலை. ஐயோ, எவ்வளோமா வந்து சிக்கிட்டோமா? இந்த இருக்கு பிரபா ரோடு. எனக்கு ஒரு ரோடு மாதிரி ஒன்று தெரியுது. தனியாக பக்கமாக போகுது. பாருங்க கோயில் எதுன்னு பாருங்க. கோயிலை கெஸ் பண்ணிடலாமான்னு நமக்கு இப்போ கவனம். இறங்க ஏழுமா. ஓ ரொம்ப இறங்கிறேல்மா. ஐயோ, ஸ்பீடாகும். பாருங்க நாங்கள் போய்கிட்டு இருக்க ரோடுகள் இருக்கா, கோயிலாவது இருக்கா? வா, செம்ம காட்டுக்கு வந்துட்டோம். இங்கே இருங்க. ஐயோ, இங்கே இருக்கு பிரபா.
இந்த இடத்துக்கு நாங்கள் 2 பேரும் வரும்போது 1 மணி, இப்போ கிட்டத்தட்ட 4 மணி ஆகிருச்சு. ஆனால் இது வரைக்கும் எங்களால் அந்த குகையை தேடி கண்டுபிடிக்கவே முடியலை. சரியான பசியாக வேறு இருக்குது, தாகமாக இருக்குது. சித்தர் ஏதும் ஒரு வேளை சித்து வேலையை காட்டி தங்களோட குகையை காண்றதை எங்களுக்கு கண்ணிலேருந்து மறைக்கிறாரோ? அதுவும் இல்லாமல் இப்போ நாங்கள் திரும்பி போகிறதுக்கான அந்த கோயிலுக்கு போகிறதுக்கான வழியையும் மறந்துட்டோம். அப்புறம் இந்த காடு மேடு இந்த மாதிரி கல்லுப்பாறையிலலாம் ஏறி தான் ஒரு மாதிரி அந்த கோயிலுக்கு போகிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சோம். வழியை கண்டுபிடிச்சி சரி இனிமேல் நமக்கு இந்த குகையை பார்க்க முடியாது, சாமியை கும்பிட்டுட்டு போவோன்னு ஷூவை கழட்டிட்டு சாமியை கும்பிட்டுட்டு திரும்ப அந்த ஷூவை எடுத்து போகிறதுக்கு ஒரு கல் மேலே ஏறி பார்த்தபோது தான் தெரிஞ்சு பக்கத்தில் ஒரு படிக்கட்டு. அந்த படிக்கட்டு பக்கத்தில் தாங்க அந்த குகையே இருந்துச்சு. சரி வாங்க இப்போ அந்த குகை எப்படி இருந்துச்சுன்னு பாட்டு வருவோம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நாங்கள் சுற்றி அலைஞ்சிக்கிட்டு இருந்த அந்த குகை இது பக்கத்துலேயே தான் இருக்குது. இதுக்கு ஒரு பழமொழி எனக்கு ஞாபகம் வருது. என்னமோ கையில் நெய்யை வச்சுக்கிட்டு வெண்ணெய்க்கு ஊராக அலைஞ்சாங்களாமே, அந்த மாதிரி பக்கத்துலேயே தான் இருந்திருக்குது. நாங்கள் சுற்றி ஒவ்வொரு இடமா தேடி வந்திருக்கோம். ஆனால் இப்போ இடத்த பிடிச்சிட்டு வந்த பாருங்கள், இப்போ அவர் போயிட்டார் கிட்டத்தில். இப்போ நானும் போக போகிறேன். அந்த குகை இருக்குது. ஹாய், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சி கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அந்த சித்தர் கோயில் இருந்துருக்குது. சித்தர் குகையை இப்போ நெருங்கிட்டோம். இப்போ அதுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அழகான படிக்கட்டுகள்லாம் செஞ்சுருக்குறாங்க. நம்ம ரொம்பவே கஷ்டப்பட தேவையில்ல. இந்த படி வெளியே வந்தோம்னா இந்த பாருங்கள் இருக்குது அந்த குகை. யாருமே எதிர்பாராத ஒரு இடத்துல இருக்குது. இந்த கோயிலுக்கு வர்றவங்க இந்த குகையை தேடி வரவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி நம்ம சொல்லலாம். என்னென்னு கேட்டால், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குகை இருக்கிறதே தெரியாது நமக்கு. நாங்களும் அப்படி தான் இந்த குகை இருக்கிறது தெரியாமல் நாங்கள் பெரிய ஒரு ஏரியாவை சுற்றி அப்படியே தேடிட்டு கடைசியாக தான் வந்து இந்த இடத்த வந்து அடைஞ்சோம். அப்போ இனிமேல் நீங்கள் வருகிறதா இருந்தால் நீங்கள் இந்த கோவில்கிட்ட வந்து கோவிலை பார்த்து கும்பிடுறீங்கன்னு வைங்களேன். உங்களோட கும்பிடும்போது உங்களோட லெஃப்ட் சைட் கை எந்த பக்கம் இந்த குகை இருக்குது. ஸோ நீங்கள் எங்கேயும் அலைய தேவையில்ல. இந்த இடத்துல வந்து சரியாக கீழே வந்தீங்கன்னா இந்த குகையை அடைஞ்சிடலாம். கிட்டத்தட்ட 1 அல்லது 1.5 பேச்சளவு இருக்கிற இந்த குகைக்குள்ளே சரியான இருளாக இருந்துச்சு. அதன் உள்ளே நுழையும் போது எங்களுக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. கும்புன்னு இருக்குது. டோர்ச்சை கொஞ்சம் அடிப்போமா? டோர்ச்சை போடுங்க. டோர்ச்சி காரணம் உள்ளே எதுவும் கொடிய மிருகங்கள் ஏதாவது இருந்து எங்களை தாக்கிருச்சுன்னா அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இருந்தாலும் சித்தரை நினச்சிக்கிட்டு இந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்சி பார்த்தா அதுக்குள்ளே நிறைய விஷயங்களை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அதில் நாங்கள் என்னென்ன பார்த்தோங்கிறத நீங்களும் பாருங்களேன். ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவின் தொடர்ச்சியாக அடுத்ததாக நாங்கள் சித்தரோட சமாதி அமைஞ்சிருக்க இடத்துக்கு தான் போக போகிறோம். இந்த சமாதியை பற்றி சொல்லணும்னா, இதில் அடுத்தவங்க நகம்பட்டால் கூட அதிலிருந்து ரத்தம் கசிகிறதாக ஒரு அமானுஷ்யமான தகவலெல்லாம் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இன்னும் பல ஆச்சரியமான சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைந்த அந்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். இன்றைய வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்கும் சித்தனின் அருளும் சிவனின் அருளும் கிடைக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். என்றென்றும் நட்புடன் உங்கள் லுக்கர் குணா. நன்றி. பாய்.